ஹாய்! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஜம்கா, புட்டாஸ் எப்படி போடுறதுங்க பத்தி பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பென்சில் வச்சு இந்த மாரி ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீடில உள்ளேருந்து வெளிப்பக்கமா கொண்டு வந்து, இந்த நீடுக்கு உள்ளாடி ஜம்காவ நான் இன்சர்ட் பண்ணி பின்பக்கமா இழுத்து விடுறேன். பார்த்தீங்கன்னா, சென்டர்லேருந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழ்ப்பக்கமா இதே மாரி நீடில உள்ளேருந்து வெளிப்பக்கமா கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா ஜம்கா கோல் நீடில இன்சர்ட் பண்ணி இந்த மாரி அந்த லைன்ல ஜம்காவ இன்சர்ட் பண்ணணும். ஸோ நீங்க லைன்ல 1 பை 1 நீங்க போடும்போது, நீங்க நீங்க நினைச்ச டிசைன்ஸ உங்களால கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதே மாரி நெக்ஸ்ட்டு அது பக்கத்துல நெக்ஸ்ட்டு ஜம்காவ இதே மாரி இன்சர்ட் பண்றோம். ஸோ ஒன் சைடு முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாஃப் ஃப்ளவர் டிசைனில் ஒரு ஹாஃப் ஃப்ளவர் டிசைனாக நமக்கு ஃபார்ம் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு லேயரில் வந்து ஒரு 5 ஜம்கா வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லேயர் வந்து அதுக்கு கீழேருந்து நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக கொண்டு வந்ததுக்கப்புறமா மேலே ஒரு லேயர் இருக்குல்லையா, அதில் ஒரு த்ரெட்டு தெரியுது இல்லையா, அந்த த்ரெட்டு பக்கத்தில் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக இழுத்து கொண்டு வர ஜம்காக்குள்ள நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த மேலே தெரிகிற த்ரெட்டு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த லேயர் வந்து 1 பை 1 ஒன்றுக்கு மேலே ஒன்றா நமக்கு இதே மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ செகண்ட் லேயர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா நான் 3 ஜம்கா தான் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து நம்ம ஜம்கா வந்து புட்டாஸ் போடும்போது நம்ம சென்டர்லேருந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா அந்த நம்ம நினச்ச டிசைன் அழகாக நம்மளால் கொண்டு வர முடியும். சென்டர்லேருந்து இந்த மாதிரி தேர்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா 2 ஜம்கா நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ 5 3 2 1 இந்த மாதிரி நம்ம ஆட் நம்பரில் நம்ம ஜம்கா எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அது ஒரு புட்டாஸ் நமக்கு அழகான ஒரு புட்டாஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். பார்த்திங்கன்னா ஃபைனலாக 1 ஜும்கா ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அது கீழே இன்னொரு ஜும்கா வந்து நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பிக் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாகவே அதுக்குள்ளாடி ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டாவது ஒரு ஜம்கா ஸ்டிச் பண்ணேன் இல்லையா, அதுக்கு உள்ளாடி நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு புட்டாஸ் வந்து அழகாக ஃபார்ம் பண்ணியாச்சு. செகண்ட் புட்டாஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபஸ்ட்டில் போட்ட மாதிரி ஒரு குட்டி ஒரு கர்வ் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே கர்வுக்கு கீழே இதே மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்கேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அனதர் டைப் ஆஃப் புட்டாஸ். இதே மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கேப், ரொம்ப ஸ்பேஸ் விடக்கூடாது, குட்டி குட்டி கேப் போட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ஜம்கா வந்து பக்கத்தில் இதே மாதிரி அழகாக நமக்கு ஒரு லேயர் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், கீழே கொஞ்சம் கேப் விட்டு நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்ததுக்கப்புறமா ஜம்காக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த ஜம்காவை நான் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த லைனை நம்ம எப்படி வரைஞ்சோம், அந்த லைனுக்கு வேலை நம்ம அந்த ஜம்காவை ஸ்டிச் பண்ணும்போது அதே நம்ம வரைஞ்ச மாதிரி அந்த டிசைன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 5 ஜம்கா தான் நான் வந்து இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ பெரிய பெரிய டிசைன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜம்காவை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லேயர்ஸ் எடுத்துருக்கலாம், 4 ஜம்கா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மினிமம் ஒரு 5 நீங்கள் எடுக்கும்போது அது உங்களுக்கு மீடியம் ஒரு புட்டாஸ் உங்களுக்கு அழகாக புட்டாஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 ஜம்காவோட சென்டரில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் லேயருக்கு 2 ஜம்காவோட சென்டரில் அடுத்த லேயரை நான் வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ஜம்கா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 ஜம்கா நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லேயருக்கு இன் பிட்வீன் 2 ஜம்காவுக்கு இடையில நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வரேன். இந்த மாதிரி கொண்டு வரும்போது நமக்கு இன்னொரு புட்டாஸ் வந்து அழகாக ஃபார்ம் ஆகும்.
இந்த மாதிரி 1 by 1 நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். ஸோ என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நீங்களும் அழகாக இதே மாதிரி ஒரு சிம்பிளாக புட்டாஸ் ஜம்கா யூஸ் பண்ணி அழகாக நீங்களும் போடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய இதே மாதிரி ஜம்கா வச்சு புட்டாஸ் நிறைய போடுறது எப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி த்ரெட் எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஜம்காக்கு உள்ளாடி நான் இன்சர்ட் பண்ணுறேன். அப்போ தான் இந்த பால் என்ன ஆகும்னா பீட்ஸ் வந்து அதுக்கு மேலே ஃபார்ம் இருக்கிற மாதிரி இருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்து நெக்ஸ்ட் ஒரு டிசைன் மாதிரி கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே ஒரு 5 லேயர் கொடுத்துருக்கேன் இல்லையா, 5 லேயருக்கு உள்ளாடி இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கட் பீட்ஸுக்கு உள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மேலே இன்சர்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு நியூவான ஒரு புட்டாஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி போடணும். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, ஒரு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி அதுவும் ஜம்காவை யூஸ் பண்ணி என்ன டிசைன்ஸ் போடுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க, நான் உங்களுக்கான டவுட்ஸை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் ட்ரிக்ஸும் என்னுடைய சேனலில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான புட்டாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதை பற்றி, இன்னும் நிறைய புட்டாஸ் எப்படி போடுறதை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய சிம்பிள் இந்த புட்டாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் நான் கட் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணலை, வெறும் ஜம்கா ஸ்டிச் பண்ணி கீழே ஒரு பீட்ஸ் மட்டும் தான் வச்சேன். அதுவே ஒரு டிசைனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நான் இப்போ கட் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது அது இன்னியும் உங்களுக்கு அந்த புட்டாஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனாக உங்களுக்கு தோணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்டிச் வந்து லீஃப் மாதிரி போடுறது எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லீஃப் மாதிரி நம்ம வரையணும். வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் சென்டர்லேருந்து நான் நீடில் வந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லேயர் பார்த்து இதே மாதிரி தான் சென்டர்லேருந்து நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக கொண்டு வந்ததுக்கப்புறமா 2 ஆப்போசிட் சைட்லேயும் ஒவ்வொரு ஜம்காவாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நீடிலுக்கு உள்ளாடி ஜம்காவை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வந்து அழகாக உங்களுக்கு ப்ளவுஸ் ஹேண்டு நெக் வந்து ஒரு போட் நெக் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு அழகான அந்த குட்டி குட்டி புட்டாஸ் போடலாம். அப்புறம் டாப் ஃப்ரண்டில் வந்து ஒரு டிசைன் வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி புட்டாஸ் வந்து நீங்கள் போடலாம். ஸோ அப்படி போடும்போது அழகாக இருக்கும். பட்டுப்பாவாடை குழந்தைங்களுக்கான பட்டுப்பாவாடை சட்டை இருக்கு இல்லையா, அந்த சட்டையில் வந்து நெக்கு டிசைன் இதே மாதிரி சிம்பிளாக ஒரு நார்மல் டிசைன் வச்சு நீங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லீஃபுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜம்கா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஜம்கா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவாக சென்டர்லேருந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த சென்டரில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜம்கா இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா 2 ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அந்த டிசைன் கொஞ்சம் ப்ராடாக வந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லீஃப் ஷேப்பில் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஜம்கா, அடுத்தது 2 ஜம்கா, அடுத்தது வந்து 3 ஜம்கா. ஸோ 3 ஜம்கா போடும்போது அதை 2 வாட்டி போடணும். அப்படி போடும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும். நீங்கள் ஒரு வாட்டி போட்டிங்கன்னா அதோட ஷேப் வந்து மாறி போகும். ஸோ 2 வாட்டி போடும்போது கரெக்டாக அந்த ஷேப் உங்களுக்கு கொண்டு வர முடியும். இந்த மாதிரி 2 வாட்டி போடும். இப்போ ஒரு வாட்டி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி திரும்பவும் போடுறேன்.
சென்டர்லேருந்து நீடில் எடுத்து ஜம்காக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணணும். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு எந்த டிசைன்ஸுமே போட தெரியாது, ஒரு ப்ளவுஸு இருக்குது, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இருக்குது, ஸோ என்கிட்ட ஜம்கா இருக்குது, நீடில் இருக்குது, ஆனால் என்ன டிசைன் போடுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி குட்டி குட்டியான அழகான புட்டாஸ் போடுங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்னுடைய சேனலில் நிறைய குட்டி குட்டி இதே மாதிரி நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிறத பற்றி என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்கலாம். ரெண்டு லேயராக 3 ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி போட்டோம் அதே மாதிரி 3 அடுத்து 2 போடணும், அப்புறம் தானே அந்த ஷேப்பில் கொண்டு வர முடியும். ஸோ இதே மாதிரி கீழே அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ஷேப் உங்களுக்கு அழகாக கொண்டு வர முடியும். ஸோ இதில் நாட் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்னுடைய சேனலில் வந்து நான் நாட் போடுறது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க, இல்லை புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, என்னுடைய நாட் போடுற வீடியோ நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி நாட் போடுறங்கிற வீடியோவும் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். ப்ளீஸ் இந்த டிசைன்ஸ் புட்டாஸ் ஜம்கா யூஸ் பண்ணி இந்த அழகான ஒரு புட்டாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குட்டி பீட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்மால் பால் பீட்ஸ் மாதிரி எடுத்து இந்த மாதிரி அழகாக அதுக்குள்ளாடி பக்கத்தில் அதை இன்சர்ட் பண்ணும்போது சூப்பரான ஒரு டிசைன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். நீங்கள் செக்கு ப்ளவுஸ் தைக்கிறீங்க இல்லையா, ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் செக் டிசைன் போடுறீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கு உள்ளாடி இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் போடும்போது அது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். சர்க்கிள் போட்டதுக்கு அப்புறமா சர்க்கிளுக்கு உள்ளாடி இதே மாதிரி நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்து அந்த லைனில் ஜம்கா உள்ளாடி வச்சு இன்சர்ட் பண்ணணும். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு நார்மல் நீடில், நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி அழகான ஒரு 4 டிசைன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன்ஸ் நம்ம இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோடைய பார்ட் 2 வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய சேனலை. இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுடைய ப்ளவுஸில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குங்கிறத பார்த்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அன்ஸ்டிச் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் போடலாம். ஒரு லேயர் போட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் மாதிரி இது ஃபார்ம் ஆகிருக்கு.
இந்த மாதிரி அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளாடி நம்ம நீடில் எடுத்து வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறமா மேலே த்ரெட்டு தெரியுது இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு லேயருக்கு மேலே லேயர் ஃபார்ம் ஆகுன மாதிரி அழகான நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் நமக்கு ஃபார்ம் ஆகும். మీకు பெரிய ஃப்ளவர் வேணும்னா நீங்கள் போடுற சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக போடுங்க. போட்டு இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயராக ஃபார்ம் ஆகும். நீங்கள் கொஞ்சம் சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மேபி 3 ஆர் 4 லேயராக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் ஆகி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரீவியஸ் சேனல் வீடியோஸ் இப்போ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதோடைய பார்ட் 2 வீடியோ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஒரு சிம்பிள் ஜம்கா வந்து நம்ம எவ்வளோ ஜம்காவை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ புட்டாஸ் போடலாங்கிறத பற்றி. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் என்னுடைய சேனல் பிரியா வினோத் பிளாக்ஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் லேயர் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸு உள்ளாடி இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி சென்டர்லாம் போட்டு பின்பக்கமாக இழுத்து நாட் போடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.